நம்ம என்ன பார்க்க போகிறோம் 10th மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப் ஃபங்க்ஷன் ஜி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சா எதுக்கு ஈக்குவல் சொல்ல போகிறோம்? எக்ஸுக்கு ஈக்குவல் சொல்ல போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2x - 1. ஜி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் + 1 டிவைட் பை 2. அப்போ எஃப்க்கு பாரு என்ன போட போகிறீங்க? 2x - 1. காம்போசிஷன் ஆஃப் ஜி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் + 1 டிவைட் பை 2. காம்போசிஷன் மீனிங் என்ன? எக்ஸுக்கு பதிலாக ஜி ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 × எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க? எக்ஸ் + 1 டிவைட் பை 2 - 1. அப்போ 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ எக்ஸ் - 1 எக்ஸ் + 1 - 1. அப்போ மைனஸ் ப்ளஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் ஆஃப் ஜி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். என்ன சொல்ல போகிறோம்? ஜி ஆஃப் எஃப் எக்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஜி ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் + 1 டிவைட் பை 2. காம்போசிஷன் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன சொல்லிருக்காங்க? 2x - 1. எக்ஸுக்கு பதிலாக எதாவது ரிப்ளேஸ் பண்ண போகிறோம்? எஃப் ஃபங்க்ஷனை. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2x - 1 + 1 டிவைட் பை 2. மைனஸ் ப்ளஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 2x டிவைட் பை 2 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ ஜி ஆஃப் எஃப் என்ன சொல்லிட்டோம்? எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். தற்போது இதில் என்ன சொல்லிடலாம்? எஃப் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.